இத பார்த்த உடனே உங்க வீட்டு குழந்தைங்க இந்த மாரி தெறிச்சு ஓடுறாங்களா? கவலைய விடுங்க. நான் சொல்றேன் இந்த மாரி ஒரு தடவ செஞ்சு குடுத்து பாருங்க. ஓடுன ஸ்பீட்லயே திருப்பி ஓடி வந்து சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. முக்கியமா இது பாலக்கீரையில பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம மத்த கீரைய விட பாலக்கீரையில நெறைய கால்சியம், மெக்னீசியம், அயர்ன் நெறையவே இருக்கு. இப்ப கீரைய நல்லா கழுவி சுத்தம் பண்ணி பொடியா வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில நெய், சீரகம், பொடியா வெட்டின இஞ்சி, பச்சை மிளகா, பொடியா வெட்டின பாலக்கீரைய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சு மிக்ஸியில சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 கப் துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் நம்ம கரைச்ச புளி, அரைச்ச அந்த பாலக்கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வேக வச்ச துவரம் பருப்பை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நெய், கடுகு, உளுந்தம் ஒரு கடாயில் புளியையும் அரைச்ச பூண்டு நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறமா வரமிளகா தாளிச்சு அப்படியே இது கொட்டிட வேண்டியதான். இதுக்கு பேரு பாலக்கீரை ரசம். ஒரு தடவை உங்க வீட்டில் இதை செஞ்சு கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த ஹெல்தியான சாப்பாடை நீங்களும் செஞ்சு கொடுங்க.